அடுத்தபடியாக அந்தர்யாகம் என்று அழைக்கக்கூடிய அகப்பூசை. பொதுவாக இந்த அந்தர்யஜனத்தை பற்றி நம்ம நிறைய ஆகமங்களில் நம்ம குறிப்பிட்டிருக்கு. இதில் எதுக்காக முக்கியமாக இது சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூஜையிலேயே சொல்லுவாங்க, ஹஸ்தஸ்தம் சிசு உத்ஸ்ருஜ்ய அப்படிங்கிற வாக்கியம் இருக்கும். கையில் இருக்கிற பச்சை குழந்தைய தூக்கி வீசிட்டு வெளியில் இருக்கிற குழந்தைய கொஞ்சனா என்ன ஒரு புத்தி இன்மையோ அதை போல அந்தர்யாகம்னு சொல்லக்கூடிய அந்தர்யஜனத்தை பண்ணாமல் பாஹ்ய பூஜை பண்ணால் எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது அப்படின்னு நமது சைவாகமங்கள் 28 சிவாகமங்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கு. அதை பற்றின ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் குழந்தைகள் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்தர்யாகம் பண்ணணும், எந்தெந்த முறையில் நம்ம அந்தர்யாகம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்திக்கு எட்டியவாறு குழந்தைகளால் என்ன முடியுமோ அதை சொல்ல போகிறாங்க. பெரியவங்கள்லாம் அதை பார்த்து அதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லணும்னு கேட்டு குழந்தைகளை பேச சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓம் கேயூரகுண்டல கிரீட விபூஷிதாங்கம் ஹஸ்தோத்பலம் கட்டிகரம் திருதராஜவேஷம் ருத்ராட்சருத்ரஜபூதிலலாடபாஜம் த்யாயேத் த்ரிபங்க சிவசுந்தரமூர்த்திரூபம். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ. சபையில் வீட்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய ஸ்ரீ வள்ளிநாயகி தேவநாயகி அம்பா சமேத அன்னதான சிவாஜ சுப்பிரமணியேஸ்வரின் பேரருட்கருணையினாலும் ஜகத்குருவாக திகழக்கூடிய ஸ்ரீமத் கூனம்பட்டி ஆதீனத்தின் குருவருனாலும் எனது குருவருனாலும் இப்பொழுது நான் பேசக்கூடிய தலைப்பானது அந்தர்யாகம், அகப்பூஜை. அதாவது அந்தஹா என்றால் உள்ளம், யாகம் அப்படின்னா நம்ம செய்கிற பூஜை, நம்ம மனசினால் செய்யறதுனால இந்த பூஜைக்கு அகப்பூஜை என்று பெயர். புறப்பூஜை அப்படின்னா இந்த கரணங்களினால் செய்வது. இப்படிப்பட்ட அகப்பூஜையை பற்றி ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதரால் இயற்றப்பட்ட சிவார்ச்சனா சந்திரிகா அப்படிங்கிற நூலிலிருந்தும் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியார் இயற்றிய சிவப்பிரதிஷ்டா விதி அப்படிங்கிற நூலிலிருந்தும் விஸ்தார பட்சத்தோட வியாக்கியானத்தோட நம்ம பார்ப்போம். முதல்ல எதற்கு இந்த அந்தர்யாகத்தை செய்யணும், இந்த அந்தர்யாகத்தை செய்யாமல் நம்ம பகிர்யாகம் செஞ்சால் அது எதற்கு சமானம் அப்படிங்கிறத பார்ப்போம். அகிருத்வா மானசம் யாகம் பாஹ்ய பூஜா கிருத்தேயதி ஹஸ்தஸ்தம் சிசுமுத்சுர்ஜ்ய சிசுமன்யாபிராகதம். யார் ஒருவர் மானச பூஜை செய்யாமல் பகிர்யாகம் செய்கிறாங்களோ அவங்களோட லட்சணமானது கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு குழந்தைக்கு சமானம். அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்க சிவபெருமான பூஜை பண்ணாமல் பாஹ்ய பூஜை செய்வது இதற்கு சமானம் அப்படின்னு ஆகமங்கள் கூறுகின்றன. அதனால் முதல்ல இந்த பையன் பண்ணுற மாதிரி அழகாக நம்மளுடைய ஹிருதயத்தில் சிவபெருமான பூஜை பண்ண பிறகே வெளியில் இந்த மாதிரி ஹோமம் செய்ய வேண்டும். அந்தர ஹிருதயாவகாஷே, இந்த அகப்பூஜை செய்யறதுக்கு நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல ஆசனம் போட்டு உட்கார்ந்து நிமிர்ந்து கண்களை மூடி செய்ய வேண்டும். அந்தர ஹிருதயாவகாஷே, அந்தஹா அப்படின்னா உள்ளம், ஹிருதயம் அப்படின்னா இதயம், அவகாசம் அப்படின்னா இடம். நம்ம ஹிருதயத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்துல சிவபெருமான பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குமா, அந்த நேரத்தில் என்னென்னலாம் பாவிக்கணும், எப்படி எப்படிலாம் நம்ம பாவனையால் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திவ்ய ரத்னமயம் சிவார்ச்சனா மண்டபம் மனசா சங்கல்ப. திவ்யம் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவுதான் நம்ம விலை கொடுத்தாலும் அந்த திவ்யம் அப்படிங்கிற பொருள், அதாவது அதை வாங்கவே முடியாது, அதற்கு பெயர்தான் திவ்யம். அப்படி ரத்னங்கள்னு பார்த்தோம்னா வஜ்ரம், வைடூரியம், இந்திரநீலம், மரகதம், மௌக்திகம், பிரபாலகம், கோமேதகம் சொல்லக்கூடியது தான் நவரத்னங்கள். இப்படிப்பட்ட நவரத்னங்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை மனசினால் சங்கல்பம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம மனசுக்குள்ளே இந்த மாதிரி அழகான மண்டபத்தை மனசினால் சங்கல்பம் பண்ண சொல்கிறாங்க. தத்ர சிவார்ச்சனோபயுக்தானி சர்வாணி திரவியானி மனசா உபநீய. அங்கே சிவார்ச்சனைக்கு உண்டான அனைத்து பொருட்களையும் மனசினால் கொண்டு வர சொல்கிறாங்க. இதே நம்ம வெளியில் செய்யக்கூடிய பூஜைக்கு பொருட்களில் திரவியஹீனம் ஏற்படும், பொருள் இல்லாமலோ அல்லது பொருளின் குறைபாடு இருக்கும். ஆனால் மனசில் இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த பொருட்களை நினச்சோன்னா அந்த பொருள் இருக்கும். அதுபோல் சுவாமிக்கு நீலோத்பலாதி புஷ்பங்கள், சொர்ண புஷ்பங்கள், இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நைவேத்தியங்களாகவும், பிறகு பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பிறகு அக்னிகாரியத்துக்கு தேவையான குண்டம், சமித்து, ஆஜ்யம், அது போன்ற சாமான்களும்
மனசிலால் அந்த இடத்துல கொண்டு வர சொல்றாங்க. பிறகு அந்த பொருட்களுக்கு சுத்தி செய்ய சொல்றாங்க. விஷோத்திய அப்படின்னா சுத்தி செய்ய வேண்டும். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும். இப்போ வெளியில் பூஜை பண்ணுறோன்னா அந்த பொருளுக்கு சுத்தி தேவை. ஏன் அப்படின்னா அது இந்த உலகத்தில் உண்டானது அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் மனசில் செய்கிற பூஜைக்கு எதுக்கு சுத்தினா, அந்த பொருட்களை நம்ம சேகரிக்கும் போது நம்ம மனசு நினச்சிருக்குமா, நான் சேகரித்ததுனால தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஆணவத்தன்மை இந்த பொருட்கள் இருக்குமா. அந்த ஆணவத்தன்மை அந்த பொருட்களிலிருந்தான் நீங்குவதற்கு செய்வது தான் இந்த நிரீக்ஷணாதி சதுசம்ஸ்காரம். ஈக்ஷணம் என்றால் பார்ப்பது, நிரீக்ஷணம் என்றால் நன்றாக பார்த்து அந்த பொருட்களை நமது கண்களினால் சூரிய மண்டலத்தினால் சுத்தியாகும் பொருட்டு எரித்து, சோமமண்டலத்தினால் அமிர்தத்தினால் நினைத்து, அக்னி மண்டலத்தினால் அந்த பொருட்களுக்கு சிவ தேஜஸை உண்டு பண்ணுவது தான் இந்த நிரீக்ஷணம். புரோக்ஷணம் அப்படின்னா ஜலத்தினால் அந்த பொருட்கு மந்திர சக்தியை கொடுப்பது தான் புரோக்ஷணம். தாடனம் அப்படின்னா இப்போ ஒரு வஸ்திரத்தை நம்ம எப்படி அடித்து துவைக்கிறதுனால அந்த வஸ்திரம் சுத்தி ஆகுதோ அதுபோல் தாடனம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தினால் இந்த திரவியங்களை சுத்த பண்ண சொல்கிறாங்க. அபியுக்ஷணம் அப்படின்னா இப்படி மந்திர சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த மந்திர சக்தி அந்த இடத்த விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு செய்கிறது தான் இந்த அபியுக்ஷணம். இது போன்ற சதுசம்ஸ்காரங்களை செய்ய சொல்கிறாங்க. பிறகு துவாதசாந்தஸ்தித சந்திரமண்டல கலத் அமிர்ததாரையா அர்க்யபாத்ராதி பூரணம் தத் சம்ஸ்காரம் ச கிருத்வா. ஒவ்வொரு மனிதனுடைய துவாதசாந்தத்திலும் சந்திரமண்டலம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கும். அந்த மண்டலம் எப்படி இருக்குமா, சோமஸ்ய மண்டலம் ஸ்வேதம் கலா ஷோடச சம்யுதம் பிராணினாம் ஹ்லாதனம் புரோக்தம் சோமமண்டலம் உச்சது. வெண்மை நிறத்திலும் பசுக்களுக்கு என்னென்னலாம் ஆனந்தத்தை தளவல்லதா இருக்கிறதோ அதை கொண்டதாகவும் இருக்குமா. நம்ம துவாதசாந்தத்தில் ஏற்கனவே சிவபெருமான் இருக்காருங்கிறத நம்ம பூதசுத்தியில் பார்த்துருப்போம். துவாதசாந்தே சிவே சம்யோஜயத். அதுபோல் சிவபெருமானானவர் இந்த இடத்துல அமிர்த சக்தி அமிர்தேஸ்வரராக இருப்பார். எங்கே சிவபெருமான் இருக்காரோ அந்த இடத்துல அம்பாள் இருப்பாள். ஏன் அப்படின்னா சுவாமி அப்படிங்கிறவர் ஒரு பேரொரு சக்தி. அந்த சக்தியிடம் நமக்கு அனுகிரகத்தை வாங்கி தருவது தான் இந்த பராசக்தி. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கர்ப்பகிரகம் இருக்குது. கர்ப்பகிரகம் முன்னாடி அர்த்த மண்டபத்தில் திரை இருக்கும். அந்த திரை போட்டு போது நம்மளால் சுவாமியை தரிசிக்க முடியாது. அந்த திரை தான் திரோதான சக்தி. ஏன் தரிசிக்க முடியாது அப்படின்னா இந்த பசுக்களுக்கு ஆணவாதி மலங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த சுவாமியை நம்மளால் தரிசிக்கவும் உணரவும் முடியாது. அந்த ஆணவாதி மலங்கள் எப்போ நமக்கு நீங்குதோ அப்போ இந்த திரோதான சக்தியான அம்பாள் மாறி அனுகிரக சக்தியாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். எப்படி அந்த திரையை எடுத்த விட்டும் நமக்கு சுவாமி தரிசனமாகி சுவாமியிடமிருந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்குதோ அதுபோல் இந்த இடத்துல அம்பாள் அமிர்த ரூபத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள். அந்த அனுகிரகம் எப்படி இருக்குன்னா கலத் அமிர்ததாரையா, எப்படி நீர்வீழ்ச்சியில் நீர் வேகமாக வழியுதோ அதுபோல் நம்ம துவாதசாந்தத்திலிருந்து இந்த அமிர்தமான வழிஞ்சுட்டு இருக்குமா. அந்த அமிர்தத்தை அர்க்யபாத்ராதி பூரணம் தத் சம்ஸ்காரம் ச கிருத்வா. அர்க்யபாத்திரம் அப்படின்னா ஒன்று, அர்க்யபாத்ராதி இந்த இடத்துல வந்ததுனால 5 விதமான பாத்திரங்கள் வைக்கணும். மத்தியஸ்தானே விசேஷார்க்கியம் நிரோதார்க்கியம் ச பிராக்திஷி யாமியே பராமுகார்க்கியம் சாத் சௌமியே சாச்சமனீயகம் பிரதீட்சியாம் பாத்திய பாத்திரஞ்ச பஞ்சபாத்திராணி விநியசேத். விசேஷார்க்கியம், பாத்தியம், ஆச்சமனம், நிரோதார்க்கியம், பராமுகார்க்கியம் சொல்லக்கூடிய 5 விதமான அர்க்கியத்தை இந்த இடத்துல வைக்கணும். அதற்குண்டான சம்ஸ்காரம் விசேஷார்க்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அபஹா க்ஷீர குஷாகிராணி தண்டுலா சுவனாஸ்திலாக அர்க்யோஷ்டாங்க இதி புரோக்தோ எவை சித்தார்த்தகை சக. நீர், பால், அரிசி, நெல், யவநெல், திலம், சித்தார்த்தம் சொல்லக்கூடிய வெண்கடுகு, பிறகு தர்ப்ப நுனியெல்லாம் போட்டு அந்த பாத்திரத்தில் சிவாசனேன தன்மூர்த்தியா பிரம்மபிர் வித்யா திருஷா மூலேனாங்கீர் வினாநேத்திரம் புனர்மூலேன சாச்சேத். சிவாசனம், சிவமூர்த்தி, ஈசானாதி பிரம்மபஞ்சகம், வித்யாதேகம், பின்பு நேத்திரம், பிறகு சிவமூலம், அதுக்கப்புறம் ஹிருதயாதி ஷடங்கங்களை பூஜை பண்ணி பிறகும் மீண்டும் மூலத்தினால் அர்ச்சிக்க சொல்கிறாங்க. பாத்திய பாத்திரத்தில் பார்த்தோன்னா உஷீரம் சந்தனோபேதம் துர்வா சித்தார்த்த சம்யுதம் சதுர்திரவிய சமாயுக்தம் பாத்தியமேதுதாகிருதம். அதாவது வெண்கடுகு, வெட்டிவேர், அருகம்பிள், பிறகு சந்தனம் சொல்லக்கூடிய 4 திரவியத்தை பாத்திய பாத்திரத்தில் போட்டு ஹிருதயாதி ஷடங்க மந்திரத்தினால் அபிமந்திரம் பண்ண சொல்கிறாங்க. ஆச்சமனம் அதாவது ஏலாலவங்க கற்பூர ஜம்பூ ஜாதி பலம் முரம் ஷத்ரவ்ய ரச சம்யுக்தம் சிவஸ்யாச்சமனீயகம். ஏலக்காய், லவங்கம், கற்பூரம், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி,
நாவல் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 திரவியங்களை அரைச்சு அந்த ஆச்சமன பாத்திரத்தில் போட்டு ஈசானாதி பிரம்மபஞ்ச மந்திரங்களால் அபிமந்திரம் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் அதற்குண்டான சம்ஸ்காரம். தத் சம்ஸ்காரம் சகிருத்வா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பிறகு துவாரபாலார்ச்சனம் விதாய, நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயிலுடைய 2 பகுதியில் 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேர் டிண்டி முண்டி. அவங்க எதற்கு இந்த இடத்துல இருக்காங்கன்னா, சுவாமியோடைய பரமாத்மா, அவங்க சுவாமிக்கு ரொம்ப முக்கியமானவங்களாம். அதை தான் சொல்லியிருக்காங்க, நமோஸ்து துவாரபாலேபியா சிவஸ்ய பரமாத்மனே பவதாம் அனுகூலேன நித்திய பூஜாம் கரோம்யகம். இவங்களோட அனுமதி இருந்தால் தான் நம்மளால் சுவாமியை பூஜை பண்ண முடியுமா. ஏன் அப்படின்னா, சாட்சாத் தர்மஸ்வரூபஸ்யாத், தர்மத்தின் வார்காக மட்டுமே சிவபெருமானை தரிசிக்க முடியும். மடியோட சுத்தமாக எந்த விதமான கலக சிந்தனையும் இல்லாமல் சுவாமியை தரிசிக்கணும். அப்படி தரிசிக்கணும் அப்படின்னா இவங்களை நம்ம தண்டிப்பாங்க. அப்படி தர்மத்தின் மார்க்கமாக மட்டும்தான் சுவாமியை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த துவாரபாலர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. அதனால இவங்களை பூஜை செய்த பிறகே சிவபெருமானை நம்ம அர்ச்சிக்கணும். பக்ஷமான பிரகாரேன கணேச குருவந்தனானுஜா பிரார்த்தனா பூர்வகம். எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானுடைய அனுமதி பெற்றுதான் ஆரம்பிக்கணும். அந்த செய்யக்கூடிய பூஜையானது எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் நல்லதாக முடியுது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம கர்ப்பாவரண பூஜையில் பார்த்தோம்னா பশ্চিம பாகத்தில் விநாயகரை பூஜை பண்ணுவோம். அதுபோல் நம்ம மனசில் விநாயக பெருமானை பூஜை பண்ணி அனுஜ்ஞை வாங்க சொல்கிறாங்க. குரு எந்த ஒரு பொருளை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருவோட அனுகிரகம் இருக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆனவாதி மலானாந்து நிவத்தேஷ்சைவ ஹேதுகம் குர்யாத்வந்தனமேவாச்ச பிரகுர்யாத்து குரோரப்பி. நமக்கு இருக்கக்கூடிய மகாமலமான இந்த ஆணவம் நீங்கி நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை நல்ல பலனை தடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம குருவை பிரார்த்தரிக்கணும். அந்த குரு யாருன்னு பார்த்தோன்னா, சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதாசிவ குரு, ஸ்ரீகண்ட குரு, இப்போ நமக்கு தீக்ஷாதி கிரியைகளை செஞ்சு வைக்கிற குரு வரைக்கும் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு நம்ம கர்ப்பாவரண பூஜையில் சுவாமியோட ஈசான பாகத்தில் 7 குருக்களை பூஜை பண்ணுவோம். அவங்க யாருன்னா சதாசிவன், அனந்தன், ஸ்ரீகண்டன், அம்பிகா, ஸ்கந்தன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 7 குருவை இந்த இடத்துல பூஜை பண்ண சொல்கிறாங்க. பிறகு சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தின் வர்ணனையை சொல்கிறாங்க. அந்த பத்மத்தின் வர்ணனை, மாணிக்யவர்ண நாபிகந்த சமுத்தித நீலவர்ண நாலாஞ்சிதாதி தவல வர்ணாஷ்டதல கமல பீதவர்ண கர்ணிகாகார சம்ஸ்தித குண்டலினி சக்தி ரூப பிந்த்வாத்மகே பீட்டே. பொதுவாக ஒரு செடின்னு பார்த்தோன்னா அந்த செடிக்கு மூலம் அப்படிங்கிறது வேர். அந்த வேருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு கிழங்கு என்று பெயர். கிழங்குக்கு சம்ஸ்கிருதத்தில் கந்தம். அப்படி நாபிப்பகுதியானது நமக்கு கந்தமாகவும் அந்த கந்தத்திலிருந்து சமுத்தித நீலவர்ணம், நீலவர்ணத்தில் ஒரு தண்டு இருக்குமா, அந்த தண்டிலிருந்து அதிதவல வர்ணாஷ்டதல கமல பீதவர்ணம். தவலம் அப்படின்னா வெண்மை, அதிதவலம் அப்படின்னா மிகுந்த வெண்மை நிறத்தோட கூடிய 8 இதழ் பத்மத்தை நம்ம மனசில் சங்கல்பம் பண்ண சொல்கிறாங்க. பிறகு கர்ணிகாகார பீதவர்ண கர்ணிகாகார சம்ஸ்திதம், அந்த பத்மத்தின் மத்திய பகுதியானது தங்க நிறத்தில் இருக்கிறதா பாவிக்க சொல்லியிருக்காங்க. குண்டலினி சக்தி ரூப பிந்த்வாத்மகே பீட்டே, அந்த பத்மத்தின் மேலே அம்பாளானவள் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இது 3ம் சேர்ந்தது தான் குண்டலினி சக்தி. அப்படிப்பட்ட குண்டலினி சக்தி இந்த இடத்துல பீட்டமாக பாவிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வாயு புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ருத்ரோலிங்கம் உமாபீட்டம் தஸ்மை தஸ்ஸி நமோ நமஹா, அந்த பீட்டமானது அம்பாளாகவும் அந்த பானமானது சிவபெருமானாகவும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க. சுவாமி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியின் வல்லமையே அம்பாள். நமக்கு இருப்பது போல் பாச பந்தமானது கிடையாது. அக்னிக்கு எப்படி வெப்பமானது ஒரு சக்தியோ அதுபோல அம்பாள் சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை. அதை தான் இந்த இடத்துல குண்டலினி சக்தி ரூப பிந்த்வாத்மகே பீட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணாங்குஷ்ட சம்யோகாதிகம்ய நாதரூபம், பீட்டத்துக்கு மேலே சிவபெருமானை நாதரூபம், அதாவது நமது கட்ட விரலை காதில் வச்சா நமக்குள்ள ஒரு அநாகத நாதம் அப்படிங்கிற நாதம் கேட்கும். அப்படிங்கிற நாதம் தான் சிவபெருமானா இந்த இடத்துல பாவிக்க சொல்லியிருக்காங்க. தீப சிகாகார லிங்கம் விசிந்திய,
அந்த லிங்கமானது ஒரு தீப பிரபையோட அழகான ஒரு பிரகாசத்தோட கூடியதாக பாவிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பசோஃபாஷா பனோதாய பிரகாஷி கிருதமத்புதம். இந்த பசுக்களுக்கு இயற்கையாகவே இந்த பாசங்களோட பந்தம் இருக்கிறதுனால சிவபெருமானை நம்மளால் உணர முடியாதான். அப்படி அந்த அந்த ஒரு இருட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வெளிச்சம் ஒரு நிம்மதியை தருதோ, அது போல நமக்கு இருட்டில் இருக்கக்கூடிய இந்த பசுக்களுக்கெல்லாம் வெளிச்சமாக சுவாமி இந்த மாதிரி தீப சிகாகார லிங்கமாக இருக்கிறதா பாவிக்க சொல்லியிருக்காங்க. பீఠே வக்ஷமான கிரமேண சக்தியாதி சக்தி பர்யந்தம் சிவாசனம் அபியர்ச்சிய. அந்த பீடத்திற்கு கீழே சக்தியாதி சக்தி பர்யந்தம் 6 விதமான ஆசனங்களை பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. 6 ஆசனங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கூர்மாசனம், அனந்தாசனம், சிம்ஹாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனம். விமலம் அப்படின்னா மலம் இல்லாதது, சமலன் அப்படிங்கிறது இந்த பசுக்கள். ஏன்னா நம்ம மலத்தோடு இருக்கோம். சுவாமியானவர் இந்த மலங்கள் இல்லாமல் மிகுந்த சுத்த தன்மையுடையவர். அதை தான் இந்த இடத்துல சுவாமிக்கு விமலாசனம். நம்ம தியானத்தில் பார்த்தோம்னா க்ஷித்யாதி குடிலா பிராந்த, க்ஷிதி அப்படின்னு சொல்லக்கூடியது பிருத்திவி சக்தியாகவும், குடிலா அப்படிங்கிறது சொல்லக்கூடியது நிராதார சக்தி. அப்படி இந்த பூமிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற இந்த பூமியே சுவாமிக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறதா பாவிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது குட்டிலான்னு சொல்லக்கூடியது நிராதாரம், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சக்திக்கு நிராதாரம் என்று பெயர். அப்படி நிராதாராசனத்தின் மேலே சிவாசனத்தை பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சிவாசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பஞ்சாசனங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கு மேலே நம்ம சிவபெருமான ஆவாகனம் பண்ணுறதுக்காக ஒரு சிவாசனத்தை நம்ம கல்பிச்சுக்கிறோம். அந்த சிவாசனம் எப்பேற்பட்டதுன்னு நம்ம பார்ப்போம். ஓம் ஹாம் சிவாசனா ஜனமஹ. சிவாசனம் சிதாகாசஸ்யோர்த்வே சைவ விபாவஜேத். சர்வசக்தியாதிபிர்யுக்தம் சர்வவித்யாஸ்வரூபகம் ஜோதிர்மயமனிர்தேஷ்யம் சர்வபூதாந்தராத்மகம் திவ்யானந்தமயம் திவ்யம் சிச்சக்தியாதிபிராவிருத்தம். அந்த சிவாசனமானது எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆகாசம் பேர் ஜட்டாகாசம். இந்த ஜட்டாகாசத்துக்குள்ள எல்லாமே ஜடத்தன்மையுடையதாக தான் இருக்கும். எதுவுமே தானாக செயல்படாது. யாரோ ஒருத்தர் இருந்து செயல்படுத்துறதுனால தான் செயல்படுமே தவிர யார் அது தானாக செயல்படாது. இப்போ என்னோட உடம்புல என்னோட உயிர் இருக்கிறனால தான் இந்த உடம்பு என்னால் செயல்படுத்த முடியுது. இல்லைன்னா இந்த உடம்பு ஜடப்பொருள் தான். அந்த மாதிரி இந்த ஜடாகாசத்துக்குள்ளே எல்லாமே ஜடத்தன்மையாக தான் இருக்குது. இதுக்கு மேலே சிதாகாசமானது இருக்குது. அதாவது அந்த சிதாகாசமானது எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அங்கே தான் போய் சேருமாமா. அந்த சிதாகாசத்தில் எதுவுமே ஜடத்தன்மையாக இருக்காது. அந்த சிதாகாசம் மந்திரமயமாக மந்திர வியாபகமாக அந்த சிதாகாசமானது இருக்குது. அந்த சிதாகாசத்துக்கு மேலே அந்த சிவாசனமானது இருக்கிறதா நம்ம பாவிச்சுக்கணும். சர்வசக்தியாதிபிர்யுக்தம். அந்த ஆசனமானது எல்லா வல்லமைகளையும் கூடிய ஆசனமாக அந்த ஆசனமானது இருக்குது. சர்வ வித்யாஸ்வரூபகம். அந்த ஆசனமானது வித்யாஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக அந்த ஆசனமானது இருக்குது. ஜோதிர்மயம் அனிர்தேஷ்யம். ஜோதி பிளம்ப அந்த ஆசனமானது இருக்குது. அனிர்தேஷ்யம். அந்த ஆசனம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமான மனுஷங்களால சொல்ல முடியாது. திவ்யானந்த மயம் திவ்யம். திவ்யமாக ஆனந்த ரூபமாக அந்த ஆசனமானது இருக்குது. சிச்சக்தியாதி பிராவர்த்தம். இறைச்சக்திகள்லாம் சூழ்ந்த ஆசனமாக அந்த ஆசனமானது இருக்குது. அடுத்து இந்த ஆசனம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம சிவமூர்த்தியானவரை பூஜை பண்ணணும். அந்த சிவமூர்த்தியானவர் எப்படி இருக்காருன்னா, லிங்கே சிவமூர்த்திம் வித்யாதேகன் சாபியர்ச்சிய. ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹ. மூர்த்திஞ்சோதிஸ்வரூபாஞ்ச தண்டாகாராம் விபக்தகாம் விபாவ்யாவஜவாம் நித்யாம் சிவதத்வாத்மிகாம் பராம் பிந்துவியாப்தாம் விபாவ்யாத ஸ்திதாம் வாக்புத்தியகோச்சராம். அந்த மூர்த்தியானவர் ஜோதிஸ்வரூபமாக இருக்கார். நம்ம திருவண்ணாமலையில் அந்த கார்த்திகை தீபச்சுடரை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜோதிஸ்வரூபமாக மூர்த்தியானவர் இருக்கார். தண்டாகாராம் விபக்தகாம். நம்ம மதுரை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியாக 7 பாதாளங்கள்லேருந்து சுவாமி நீண்டு வந்திருப்பார். அந்த மாதிரி சுவாமி தண்டாகாராம் விபக்தகாம் விபாவ்யா வஜவாம் நித்யாம் சிவதத்வாத்மிகாம் பராம். அவரோட அவயவங்கள்லாம் எப்பயுமே சிவதத்துவத்துக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்குமாமா.
நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்மளுக்கு காட்சி தரத்துக்காக சுவாமி வந்து சோமாஸ்கந்தர் நடராஜர் அந்த மாதிரி ரூபத்தில் வந்து சுவாமியானவர் வந்து காட்சி தராரே வழிய சுவாமியோட அவயவங்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்மளால சிந்தனையே பண்ண முடியாது. சுவாமியோட அவயவங்கள்லாம் எப்பயுமே சிவதத்துவத்துக்கும் மேலே தான் இருக்கும். பிந்து வியாப்தாம் விபாவியாச்ச. பிந்து அப்படின்னா சக்தி, அந்த சக்தியோட வியாபகமாக வந்து சுவாமியானவர் வந்து இருக்கார். ஸ்திதாம் வாக்புத்திய கோச்சராம், புத்தி மனசு இதுகள்லாம் அப்பாற்பட்டவராக சுவாமியானவர் வந்து இருக்கார். அடுத்து நம்ம மூலத்தினால சுவாமியை வந்து பூஜை பண்ணுறோம். ஓம் ஹாம் சிவாய நமஹ. அநாதிமதுலம் சூக்ஷ்மம் சர்வஜ்ஞம் சர்வகர்த்திருகம் ஸ்வதந்திரம் வியாபகம் சைவ ஷாட்குண்ய பரிபூரிதம் அளுத்த சக்தி சம்யுக்தம் சிவம் சர்வப்பிரகாசகம் சர்வாதீதம் சிவம் சாட்சாத் தியாயேத் லிங்கஸ்ய மத்தியமே. அந்த சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா அனாதி. அனாதினா வந்து சுவாமிக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அதுதான் இங்கே வந்து அனாதின்னு குறிப்பிடுறாங்க. அதுலம், அதுலம்னா நம்ம சுவாமிக்கு சமமாக எந்த ஒரு சக்தியும் வந்து நம்ம குறிப்பிட முடியாது. சுவாமி வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். சூக்ஷ்மம், ஒரு சின்ன எறும்பு இருந்துச்சுன்னா அதோட ஹிருதயத்துலேயுமே வந்து சுவாமி இருப்பாராமா. அது மாதிரி சுவாமி வந்து சூக்ஷ்மமாக இருக்கார். சர்வஜம் சர்வகர்த்திருகம், சுவாமிக்கு வந்து பேரறிவு, சுவாமிக்கு வந்து தெரியாதுங்கிறதே எதுவும் இல்லை, சுவாமிக்கு வந்து எல்லாமே தெரியும். சர்வகர்த்திருகம், இந்த உலகத்தில் வந்து எல்லாமே செய்கிறது வந்து அவர் தான். இந்த பஞ்சகிருத்தியங்கள் இதெல்லாம் வந்து சுவாமி தான் செய்கிறார். அதனால எல்லாத்துக்கும் கர்த்தாவாக சுவாமி வந்து திகழ்கிறார். ஸ்வதந்திரம், நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ சுவாதந்திரிய வர்ஜிதா, நம்மளுக்கு வந்து சுதந்திரமானது வந்து இல்லை. ஆனால் சுவாமி வந்து சுதந்திரமாக இருப்பார். நம்மளுக்கெல்லாம் வந்து உணர்தலின் ஆத்மா, நம்மளை வந்து யாரோ உணர்த்தனால தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுதே வழிய நம்மளுக்கு வந்து தானாக எதுவுமே தெரியாது. ஆனால் சுவாமி வந்து நம்ம முன்னாடியே சர்வஜர்னு பார்த்துருக்கோம், எல்லாமே வந்து சுவாமிக்கு தெரியும். அதனால சுவாமி வந்து சுதந்திரமாக இருக்கார். வியாபகம் செய்வ, சுவாமி வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். சர்வவியாபி மகேஸ்வரா, எல்லா இடத்துலையும் சுவாமி வந்து வியாபிச்சிருக்கார். ஷாட்குண்ய பரிபூரிதம், 6 குணங்கள் வந்து அவருக்கு பரிபூரணமாக இருக்குது. அளுத்த சக்தி சம்யுக்தம், நம்ம மகாபாரத போரில் பார்த்தோம்னா அந்த அஸ்திரங்களை வந்து ஒரு தடவை தான் வந்து பயன்படுத்த முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நிறையா தேவர்களுக்கெல்லாம் அவங்களோட சக்தியை வந்து ஒரு அளவுக்கு மேலே பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சுவாமிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் வந்து அளுப்த சக்தி சம்யுக்தம், அவரோட சக்தி வந்து நிறைந்து இருக்குமாமா. அவருக்கு வந்து எப்பயுமே சக்தி குறையவே குறையாதாமா. சிவம் சர்வப்பிரகாசகம், சிவபெருமான் வந்து எல்லா இடத்துலையும் பிரகாசமாக இருக்கார். இப்போ நம்ம வந்து இங்கே நம்மெல்லாம் இங்கே வந்து சுவாமி நம்ம பூஜை பண்ணுறோம். அப்புறம் ராட்சச லோகத்தில் வந்து ராட்சசர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் தேவலோகத்தில் வந்து தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தோடைய லோகத்துலேயும் வந்து சுவாமி தான் வந்து பிரகாசமாக இருக்கார். சர்வாதீதம் சிவம் சாட்சாத், நம்ம வந்து எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் மேலே, அது எல்லாத்தோட பெருசாக வந்து சிவபெருமான் தான் இருக்கார். சர்வாதீதம் சிவம் சாட்சாத் தியாயேத் லிங்கஸ்ய மத்தியமே. அப்படிப்பட்ட சிவபெருமானை வந்து என்னோட ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க மத்தியத்தில் வந்து நம்ம பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்லோகமானது. அடுத்து வித்யாதேகம். அந்த வித்யாதேகமானது எப்படி இருக்குன்னா வித்யாதேகம் சச்சித்ரூபம் சஹசிராதித்ய சந்நிபம் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் சர்வவியாபி சதாசிவம். நம்மளுக்கெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆன அசுத்த ரூபமாக இந்த தேகமானது வந்து இருக்குது. ஆனால் சுவாமிக்கு வந்து வித்யாதேகம் மந்த்ராதிபூஷண தேகமாக சித்ரூபமாக சுத்த ரூபமாக சுவாமியோட தேகமானது வந்து இருக்குது. சஹசிராதித்ய சந்நிபம், 1000 சூரியனோட பிரகாசமாக சுவாமியோட தேகமானது வந்து இருக்குது. சூக்ஷ்மாத் சூக்மதரம், நம்ம பார்த்துருப்போம். யயேஷதேவோ மகதோ மஹீயான் அனோரணீயான் பவபீருபிஸ்ஸக, சுவாமி வந்து அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் வந்து சுவாமி இருக்கார். நம்ம நித்தியம், நம்மளோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அனித்தியமானது. இந்த உடம்புக்கு வந்து என்றைக்கோ ஒரு நாள் அழிவுண்டு. ஆனால் சுவாமி வந்து நித்தியம், அதுதான் நம்ம முன்னாடியே அனாதின்னு நம்ம பார்த்துருப்போம். அவரோட தேகமும் வந்து அனாதியாக நித்தியமாக இருக்குது. சர்வ வியாபி சதாசிவம், அவரோட தேகமானது வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து சதாசிவ ரூபமாக மங்களத்தை தரக்கூடிய தேகமானது வந்து அவரோட தேகமாக இருக்குது. இப்படி வந்து நம்ம வித்யாதேகங்களை எல்லாம் வந்து சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணி அடுத்து நம்ம சுவாமிக்கு வந்து ஆவாகனாதி கிரமங்கள்லாம் நம்ம பார்ப்போம். தத்ர பரமசிவம் ஆவாகனாதி கிரமேண தியாத்வா, சிவபெருமானை எப்படி ஆவாகனம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். சத்யோஜாத மந்திரத்தினால் ஆவாகனமும், வாமதேவ மந்திரத்தினால் ஸ்தாபனமும், அகோர மந்திரத்தினால் சந்நிதானமும், தத்புருஷ மந்திரத்தினால் சந்நிரோதனமும், ஈசான மந்திரத்தினால் அவகுண்டனமும் செய்யணும். ஆவாகனம் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தியை ஓரிடத்தில் கொண்டு வருவது. ஸ்தாபனம் அப்படின்னா அந்த சக்தியை அதே இடத்தில் நிலைநிறுத்த இருக்க வைப்பது. சன்னிதானம் அப்படின்னா சுவாமி இடத்துல இதுதான் உங்கள் ஆசனம் அப்படின்னு சொல்லுவது. சந்நிரோதனம் அப்படின்னா அந்த சுவாமியை நமது முகமாக பார்க்க செய்வது. அவகுண்டனம் அப்படின்னா
இந்த சக்தியை அந்த இடத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வளையத்தை ஏற்படுத்துவது தான் அவகுண்டனம். இப்படிப்பட்ட ஆவாகனாதி கிரமங்களினால் சிவபெருமான பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆவாகன கிரமத்தை பற்றி ஸ்ரீமத் காமிகாகமத்தில் அர்ச்சனா விதி படலத்தில் சிவபெருமான் ரிஷிகளுக்கு பூஜை சொல்லி கொடுக்கிறார். அதாவது கிருத்வா ஹிருத்கத மஞ்சலிம் ச குசுமம் பிராசாத மந்திரம் படன் பக்தியா நிஷ்கல கோச்சரம் சமரசே பாவம் கத சாதகா த்யாயேதுத்க்ரமதஸ்ய சக்தி பவனே நாதே ததா பிந்துகே நிஷ்கிராந்தம் கிரமதஸ்ய சக்தி கிரணி ஸ்யாதேவமாவாஹனம் கிருத்வா ஹிருத்கத மஞ்சளிம் சகுசுமம் பிராசாத மந்திரம் பட்டன்னு. நம்ம கையில் ஒரு அழகான புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த புஷ்பத்தை நமது ஹிருதயத்துக்கு நேராக வைத்து அஞ்சலி முத்திரை இதில் வைத்து பிராசாத மந்திரத்தை கூறிண்டே பக்தியா நிஷ்கல கோச்சரம் சமரசி பாவங்கத சாதகா, இந்த மனோ புத்தி வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான தியானிச்சு தியாயே துத்கிரமதம், அதாவது ஆகமத்தில் வந்து துவாதசகலா பிராசாத விதி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதி எப்படின்னா, ஹிருத்பிரதேசே நிதாய பூரகம் விபாவ்ய கும்பக பாவனயா மூலாதாரான்னாப்யந்த வியாப்த பிராணபீஜஹகாரம் நாப்யாதி ஹிருதயாந்த வியாப்த ஔகாரேண சம்யோஜ்ய ஹௌகாரம் ஹிருதயாதி கண்டாந்த வியாப்த ஊகாரேண சம்யோஜ்ய ஹௌகாரமூகாரோ கண்டாதி தாளுரந்திர வியாப்த மகாரேண சம்யோஜ்ய ஹௌகாரஸ்யோபரி भ्रूमध्यगत बिंदुं ललाटगत अर्धचंद्रकलया अर्धचंद्रकलां तावदुपरिगत निरोधिकलया निरोधिकलां तावदूर्ध्वगत नादेन नादञ्च तदुपरि ब्रह्मरन्ध्रान्त व्याप्त नादान्तेन संयोज्य ब्रह्मरन्ध्रादुपरि शक्तिमेकाङ्गुलव्याप्तां तदुपरि व्यापिनीं त्रङ्गुलव्याप्तां तदुपरि समनां चतुरङ्गुलव्याप्तां तदुपरि उन्मनामपि चतुरंगुल व्याप्तां संचिन्त्य. இப்படின்னு சொல்லப்பட்ட முறையில் சசக்தி பவனே நாதே ததா பிந்துகே, நாதம் அப்படின்னா சிவபெருமான், பிந்து அப்படின்னா சக்தி, சிவமும் சக்தியும் சேர்ந்ததா பாவிச்சு நிஷ்கிராந்தம் கிரமத ஸ்வசக்தி கிரணைஹி சியாதேவ மாவாகனம். சக்தி கிரணம் அப்படின்னா சிவபெருமான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி. அதாவது நம்ம அனுஷ்டானாதிகள் பூஜைகள்லாம் தினம் தினம் செய்ய செய்ய தான் சிவபெருமான் நமக்குள்ளே இருப்பாராம். எப்படி வந்து அரணிக்கட்டையை தேக்க தேக்க அதில் அக்னி உத்பவம் ஆகுதோ அதுபோல் இந்த மந்திர சக்தியை நம்ம உடம்புல உருவேத்த சிவபெருமான் நம்ம உடம்புல இருப்பாராம். அப்படிப்பட்ட சக்தி கிரணங்களினால் ஆவாகனம் பண்ண சொல்லி சுவாமி சொல்கிறார். ரிஷிகளுக்கு உடனே ஆவாகனம் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி விட்டால் அந்த வியாபக தன்மையானது குறைஞ்சிருமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் சர்வகஸ்ய சிவசேக கதம் ஆவாகனம் பிரபோ எத்யாவாகனம் இஷ்டம் சியாத் சர்வகத்வம் விஹன்யதே. இப்படி கேட்டதுக்கு சுவாமி சொல்றார், ஆமூலாகிரஸ்தித சியாக்னேஹே அபிவ்யக்திர் யதாதரோ தத்வத் ஏகத்திர சித்யக்திஹி வியாபகஸ்ய நபாத்தியதே. ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரம் வந்து கொழுந்து விட்டு எரியுது. அந்த மரத்தின் எரியிற பகுதியை விட்டு நம்ம இன்னொரு பகுதியை தொட்டாலும் அந்த சூடு நமக்கு தெரியும்ல. ஒரு பெரிய ஜோதி இருக்கு, அந்த ஜோதி இடத்திலிருந்து ஒரு சின்ன கங்கு எடுக்கிறதுனால அந்த ஜோதி அதை பிரகாசமோ அல்ல அந்த ஜோதி குறையுதா? இல்லை. அதுபோல எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய பேரருட் சக்தியை ஓரிடத்தில் நிலைநிறுத்துவதால் அந்த சக்தியின் வியாபக தன்மையானது பாதிக்காது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். அந்த சம்ஸ்காரேஹி அபியர்ச்ச. இந்த இடத்துல பாத்தியம், ஆச்சமனம், அர்க்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதை வந்து சிவபூஜாஸ்தவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்வபாவசுத்தஸ்ய சிவஸ்ய பாத்தியம் ஆச்சாமமாத்மீய விசுத்தி ஹேதோஹ அர்க்ய பிரதானம் ச குசுமார்ப்பணம் ச சதேஷதாமாப்தி நிமித்தமேதத். ஸ்வபாவ சுத்தம், இயல்பாகவே சுத்த பாவத்தை கொண்ட சிவபெருமானிடம் பாத்தியம். எப்படி வந்து ஒரு நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு பாத அபிஷேகம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதுபோல் சிவபெருமானுக்கு பாத்தியம் அப்படிங்கிற இந்த உபச்சாரத்தை செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய மாயாமலமும் கர்மமலமும் நீங்குகின்றன.
ஆச்சாமமாத்மீய விசுத்தி ஹேதோஹோ. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறோமோ அதுபோல் ஆச்சமனம் அப்படிங்கிற உபச்சாரத்தை செய்யணும். அப்படி செய்யறதுனால நமக்கு சுத்தமான தேகம் கிடைக்கிறது. அர்க்ய பிரதானம் ச குசுமார்ப்பணம் ச சதேஷ தாமாப்தி நிமித்தமேதத். அர்க்யம் அப்படிங்கிற உபச்சாரத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய மகாமலமான ஆணவமானது நீங்கி நம்ம சிவபெருமானிடத்தில் மோட்சத்தை பெறுவதற்கு இந்த 4 சம்ஸ்காரம், குசுமார்ப்பணம் அப்படின்னா சுவாமி இடத்துல புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, இந்த 4 சம்ஸ்காரங்களும் செய்வதனால் நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது. துவாதசாந்தாச்சுத பகுலாமிருத தாரையா அபிஷிச்சிய. மீண்டும் அந்த துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஒரு அழகான குழந்தைக்கு நம்ம குளிக்காத்தி விட்டு அழகாக அலங்காரம் பண்ணுறோமோ அதுபோல் பக்தியோட சுவாமி இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி வஸ்திராபரணாதிபிகி அலங்கிருத்திய, அழகான பட்டு வஸ்திரங்கள், பிறகு ஆபரணங்கள், பிறகு வைராகிய சந்தனேனச்ச சாலங்கிருத்திய. வைராகியம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணுற சுவாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு தான் வைராகியம்னு பேர். அப்படி வைராகியத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சந்தனத்தை சமர்ப்பிக்க முடியும். அதான் சுவாமி என்ன சொல்கிறார், தினமும் இந்த மாதிரி அந்தர்யாகத்தை வைராகியத்தோடு பண்ணு. அப்படி பண்ணால் உனக்கு இந்த சந்தனமானது நிறையா இருக்கும். அப்படி சந்தனமானது நிறையா இருந்தால் நமக்கு இந்த மாதிரி சுவாமிக்கு அழகாக சாத்தி அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் பவாய இத்தியாதி கிரமேண அஹிம்சா, இந்திரிய நிகிரக, க்ஷமா, தான, ஞான, தபஹ, சத்ய பாவரூபைஹி அஷ்டபிஃப் புஷ்பைஹி அபியர்ச்சயேத். 8 விதமான குணங்களை சுவாமிக்கு இந்த இடத்துல 8 விதமான புஷ்பங்களை அர்ப்பிக்க சொல்கிறாங்க. எப்படி ஒரு செடியை விதைச்சோன்னா அது வளருதோ அதுபோல் தீட்சையில் குருநாதர் என்ன பண்ணுவாராம், நமக்கு இந்த 8 விதமான நற்குணங்களையும் நமக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த குணங்களெல்லாம் விதைப்பாராமா. பிறகு எப்படி நம்ம செடியை நீர் ஊற்றி வளர்க்குறோமோ அதுபோல் இந்த குணங்களோடு இருக்கிறதுனால நமக்கு இந்த பாவங்கள்லாம் வளருது. அதாவது அஹிம்சா அப்படின்னா எந்த விதமான பசுக்களையும் ஹிம்சை செய்யாதிருப்பதற்கு அஹிம்சா என்று பெயர். அப்படி அஹிம்சையோடு இருக்கிறதுனால இந்த அஹிம்சா புஷ்பமானது வளர்கிறது. இந்திரிய நிகிரகம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்களை அடக்கி சிவபெருமான சிந்தனை பண்ணுறது. அது இந்திரிய நிகிரகத்தோடு இருக்கிறதுனால இந்த இந்திரிய நிகிரக புஷ்பம் வளர்கிறது. க்ஷமா அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பொறுத்து போகிறது, மன்னிப்புத்தன்மைக்கு க்ஷமா என்று பெயர். அந்த இடத்த இந்த க்ஷமா இந்த குணத்தோடு இருக்கிறதுனால இந்த க்ஷமா புஷ்பமானது வளர்கிறது. தானம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எல்லாருக்கும் கொடுக்கறது தானம். அப்படி தானத்தோடு இருக்கிறதுனால இந்த தான புஷ்பம் வளர்கிறது. ஞானம், இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ஞானம்தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம படித்தது நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் அதுதான் ஞானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய சாகரம் இருக்குது. அந்த சாகரத்தை கடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கப்பல் தேவை, ஒரு துடுப்பு தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த சாகரத்தை கடக்க முடியும். அதுபோல் இந்த உலகம் அப்படிங்கிற சம்சாரத்தை கடக்கிறதுக்கு தான் இந்த வித்தியை தவிர எந்த விதமான யசக்கீர்த்திக்காக இந்த வித்தியை கிடையாது. நம்ம எப்படி இந்த ஆழ்கடந்த இந்த கடலை கடந்த விட்டும் அந்த துடுப்பை போட்டுட்டு நம்ம அடுத்த வழியை பார்க்குறோமோ அதுபோல் நமக்கு எப்போ இந்த வித்தியை சிவபெருமானை பற்றி உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த வித்தியைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது தான் சிவபெருமான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனைக்கு தான் ஞானம் அப்படின்னு பெயர். அப்படி ஞானத்தோடு இருக்கிறதுனால இந்த ஞான புஷ்பமானது வளர்கிறது. தபம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு, பூஜை, ஜபம், இது எல்லாத்தையும் ஒரு முறைப்படி கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் தபம். சத்தியம், உண்மை பேசுவதால் மட்டுமே இந்த சத்திய புஷ்பமானது வளர்கிறது. பாவம் அப்படின்னா சிவபெருமானை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு தான் பாவம். இது போன்று 8 விதமான புஷ்பங்களினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. இந்த 8 விதமான குணங்களோடு இருந்தால் தான் இந்த செடியானது இந்த மாதிரி ஒரு பெரிய மரமாக வளருமா. அப்படிப்பட்ட இந்த 8 மரத்திலிருந்து 8 விதமான பூக்களை கிரகிச்சு அந்த 8 விதமான பூக்களை பவாய இத்தியாதி கிரமேன ஓம் ஹாம் பவாய தேவாய நமஹ
அஹிம்சா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் சர்வாய தேவாய நமஹ. இந்திரிய நிகிரக புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் ஈசானாய தேவாய நமஹ. க்ஷமா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் பசுபதேர் தேவாய நமஹ. தான புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் ருத்ராய தேவாய நமஹ. ஞான புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் உக்ராய தேவாய நமஹ. தப புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் பீமாய தேவாய நமஹ. சத்ய புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் மகாதேவாய நமஹ. பாவ புஷ்பம் சமர்ப்பயாமி. அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 8 நல்குணங்களையும் சுவாமி இடத்துல புஷ்பமா அர்ப்பிக்க சொல்றாங்க. பிறகு அஷ்டபிகி புஷ்பைபிகி 8 விதமான பூக்களினால் அர்ச்சிக்க சொல்றாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அர்க்க சம்பக புன்னாக நந்தியாவர்த்தம் ச பாட்டலி பிருஹதி கரவீரம் ச துரோணம் செய்வாஷ்ட புஷ்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பூக்களினால் சுவாமியை பூஜை பண்ண சொல்றாங்க. பிறகு தத்தோ மனசி பாத்திரே பிராணமக்னிம் அகங்கார தூப சிகாம் ச சங்கல்பிய தூபம் தத்யாத். நம்ம மனசை ஒரு பாத்திரமாகவும் நம்ம பிராணனை ஒரு அக்னியாகவும் நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம், அகம் அப்படின்னா நான், காரம் அப்படின்னா செய்யறது, நான் இருக்கேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா எண்ணத்திற்கும் அகங்காரம் என்று பெயர். அதை தான் சிவாகமங்கள் சொல்லியிருக்கு. ஆணவம் சகஜம் புரோக்தம் துஷ கம்புகவத் கிரமாத். சகஜம் அப்படின்னா கூடவே பிறந்தது. எப்போ பதியினை போல் பசுபாசமனாதி, எப்போ சிவபெருமானான பதி வந்தாரோ அப்போ இந்த பசுக்களுக்கும் பசுவும் உண்டாயிற்று, பாசமும் உண்டாயிற்று. அதை தான் இயல்பாகவே பசுக்கள் இந்த பாச பந்தம் இருக்கிறதுனால அதுக்கு சகஜம் என்று பெயர். இப்படிப்பட்ட ஆணவம் எப்படி இருக்கான்? துஷ கம்புகவத் கிரமாத். ஒரு நெல்லில் எப்படி ஒரு அரிசி வெண்மை நிறத்தோடு இருக்கு, அந்த வெண்மை நிறத்தை எப்படி அந்த உமை மறைக்குதோ அதுக்கு போல நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிற்றறிவை இந்த ஆணவமானது மலர்ச்சிருதான். அப்படிப்பட்ட அகங்காரத்தை சுவாமி இடத்தில் தூபமா தினமும் நமக்கு இந்த அகங்காரம் தோன்றும். அதை தான் தாமிரகா காளிகேவை எப்படி தாமிர பாத்திரத்தில் தினம் தினம் விளம்பு தோன்றுதோ அதுபோல தினம் தினம் நமக்கு தோன்றக்கூடிய அகங்காரத்தை சுவாமி இடத்தில் தூபமாக சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. சிவஞானமேவ தீபம் சங்கல்பிய தீபம் தத்யாத். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிவஞானம், சிவபெருமான பற்றி தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையும் சுவாமிக்கு தீபமா அர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. விஷயேபியா பிரத்யாகிருத மனஹா நைவேத்தியமிதி பாவயித்வா சமர்ப்பயேத். நம்ம மனசானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும்தான் லயிச்சிருக்கு. அந்த மனசை வெளிநோக்கி இருக்கக்கூடிய மனசை சித்த சாந்தர்முகி பாவகா பிரத்யாகார சௌச்சியதே. உள்நோக்கி கொண்டு போய் அந்த மனசையே சுவாமி இடத்துல நைவேத்தியம் பண்ணணும். அதை தான் இந்த இடத்துல விஷயேபியா பிரத்யாகிருத மனஹா நைவேத்தியமிதி பாவயித்வா சமர்ப்பயேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஷும்னா மார்க்கேன பிராணஸ்ய கமனாகமனமேவ ஜபத்வேன பாவயேத். நமக்கு மொத்தம் 3 விதமான நாடி இருக்கு. இடாநாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி. இடாநாடியானது சூரியனாகவும் பிங்களா நாடியானது சந்திரமாகவும் பாவிக்கணும். இந்த இடத்துல நம்ம முக்கியமான தெரிஞ்சக்கூடியது பிராணத்தினோட பிரவாகம்தான். மூச்சை வெளியே உள்ளே எடுத்து வெளியே விடுறதுனால தான் நமக்கு இந்த சிந்தனங்கள்லாம் வருது. நம்ம எப்போ இந்த மூச்சை ஒரு இடத்துல நிலை நிறுத்துகிறோமோ அதை தான் சொல்லியிருக்காங்க. கும்பக வியாப்தி நிரதம் மௌன கர்ம நிரந்தரம் திருடச்சித்த சதாத்தியான தஸ்ய சந்திரார்க்க நாசனம். கும்பகம் அப்படின்னா ஒரு கும்பத்தை ஒரு இடத்துல வச்சா அது எப்படி நிற்கிதோ அது போல நம்மளுடைய பிராணனை நமது சுஷும்னா நாடியில் நிப்பாட்டி மௌன கர்ம நிரந்தரம் மௌனமாக இருந்து திருடச்சித்த சதாத்தியான தஸ்ய சந்திரார்க்க நாசனம். திருடச்சித்தம் அப்படின்னா சிவபெருமானை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய எண்ணம். அதை தான் இந்த இடத்துல திருடச்சித்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம அதை சுஷும்னா நாடியில் இந்த பிராணத்தை நிறுத்தி சிவபெருமானை பற்றி பாவிக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் சுஷும்னா மார்க்கேன பிராணஸ்ய கமனாகமனேவ ஜபத்வேன பாவயேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 பூதங்களினால சுவாமிக்கு பூஜை பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். கந்தோ மூல பலாதி கந்த குசுமாத்யன்னாதிகம் பார்த்திவம் சாப்யம் வாரி பயப்பட்டாதிததிகம் சாக்னேயமிஷ்டாமணிः தீபாத்யாபரணானி மாருதமஜோ தூபம் ததா சாமரம் घंटागीतरवादिनाभसममी பஞ்சோபசாரா சிவே. நம்ம
சுவாமிக்கு வந்து நம்ம 5 பூதங்கள்னால நம்ம சுவாமிக்கு வந்து 5 விதமான உபச்சாரங்களை வந்து நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அது என்னென்னா சந்தனம், அப்புறம் பலவர்க்கங்கள், அப்புறம் சுவாமிக்கு சாத்தக்கூடிய விதவிதமான புஷ்பங்கள், அப்புறம் வந்து நைவேத்தியங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து நம்ம பிருத்வி பூதத்தினால நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். சாப்பியம் வாரிபய பட்டாதிததிகம், நம்ம தண்ணீர், அப்புறமா பால், அப்புறம் வந்து அழகான பட்டு வஸ்திரங்கள், அப்புறமா தயிர், இதெல்லாம் வந்து நம்ம ஜலபூதத்தினால நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். சாக்னேயமிஷ்டாமணிஹி தீபாத்தியாமரணானி, நம்ம வந்து தீபமும், அப்புறம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து நவரத்னங்கள்னால பூஷிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள்லாம் வந்து நம்ம அக்னிபூதத்தினால சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். மாருதமயோ தூபம் ததா சாமரம், நம்ம வாயுபூதத்தினால நம்ம சுவாமிக்கு வந்து தூபமும் சாமரமும் நம்ம வந்து சுவாமிக்கு காமிக்கிறோம். நம்ம அடுத்து கண்டா கீதரவாதி நாபசமமி, நம்ம ஆகாசபூதத்தினால அந்த கண்டா நாதமும், அப்புறம் கீத ஸ்வரங்கள், அப்புறம் வாத்தியங்கள்லாம் நம்ம ஆகாசபூதத்தினால நம்ம சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட இந்த 5 உபச்சாரங்களையும் நம்ம வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அடுத்ததாக பார்த்திவாதி பஞ்சதாரணா ஸ்திரீகிருத்த சதாசிவா வயவ ஜாத தியான கல்பிதைஹி ஸ்தத்தத் அவயவோச்சிதைஹி பூஷணைச்ச பூஷயேத். பார்த்திவாதி அப்படின்னா பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், இந்த 5 பூதங்கள்னால நம்மக்கிட்ட இருக்க அந்த 5 தன்மாத்திரைகளை வந்து நம்ம சுவாமிகிட்ட வந்து ஒவ்வொரு உபச்சாரங்களாக சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓம் ஹாம் சத்யோஜாதாய சிவாய கந்ததன்மாத்திரகம் சந்தனம் சமர்ப்பயாமி, நம்ம வந்து சத்யோஜாத மந்திரத்தினால நம்மளோட கந்ததன்மாத்திரகத்தை வந்து சுவாமிக்கு சந்தனமாக சமர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் ஹோம் ஈசானாய சிவாய சப்ததன்மாத்திரகம் புஷ்பம் சமர்ப்பயாமி, நம்ம ஈசான மந்திரத்தினால நம்மளோட சப்ததன்மாத்திரகத்தை வந்து நம்ம சுவாமிக்கு புஷ்பமாக சமர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் ஹேம் தத்புருஷாய சிவாய ஸ்பர்ஷதன்மாத்திரகம் தூபம் சமர்ப்பயாமி, நம்ம தத்புருஷ மந்திரத்தினால நம்மளோட ஸ்பர்ஷதன்மாத்திரமாக சுவாமிக்கு வந்து தூபத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் ஹும் அகோராய சிவாய ரூபதன்மாத்திரகம் தீபம் சமர்ப்பயாமி, நம்ம அகோர மந்திரத்தினால ரூபதன்மாத்திரகமாக நம்ம வந்து சுவாமிக்கு தீபத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் ஹிம் வாமதேவாய சிவாய ரசதன்மாத்திரகம் நைவேத்தியமிதி பாவயேத்து சமர்ப்பயாமி, நம்ம வந்து வாமதேவ மந்திரத்தினால ரசதன்மாத்திரகமாக நம்ம சுவாமிக்கு வந்து நைவேத்தியங்களை எல்லாம் நம்ம சுவாமிக்கு படைக்கணும். இப்படிப்பட்ட இந்த 5 உபச்சாரங்களையும் நம்ம வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு சிவோஹமிதி சிவசாமிய பாவனா ரூபம் ஆத்ம நிவேதனஞ்ச குறியாத், நம்ம சிவோகமாக நம்ம சுவாமிகிட்டே நம்ம இந்த ஆத்மாவை வந்து நிவேதனம் பண்ணுறது தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு. தத்தோ ஹஸ்தப்பிரக்ஷாரண முகவாசதானானந்தரம் சத்வரஜஸ்தமோ குணாத்மகம் தாம்பூலம் சமர்ப்பயாமி இது பாவயத், நம்ம அடுத்து கைகளை அலம்பிட்டு நம்மளோட தாமசம், ராஜசம், சாத்விகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களையும் நம்ம வந்து சுவாமிக்கு தாம்பூலமாக சமர்ப்பணம் பண்ணுறோம். அடுத்து தத்தோ நீராஞ்சனம் பிரகல்பிய, நம்ம சுவாமிக்கு வந்து நீராஞ்சனம் வந்து காமிக்கிறோம். அது நம்ம எப்படி காமிக்கிறோம்னா கவச்சாய ஸ்வாஹேதி அச்ச ஊர்துவம் வாரத்ரயம் பிரகல்பிய, நம்ம கவச்சாய ஸ்வாகான்னு சொல்லிட்டு நம்ம அழகாக சுவாமிக்கு வந்து மேலேருந்து 3 தாட்டி வந்து நம்ம ஆரத்தி காமிக்கிறோம். அடுத்து நம்ம புத்தி வனங்களை எல்லாம் சுவாமிகிட்ட வந்து எப்படி சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். புத்திஸ்தவாயுனா கிளிப்தம் தர்ப்பணம் மங்களானிச்ச, நம்மளது புத்தியை இந்த மாதிரி எல்லாத்தையும் சுவாமியிடத்தில் நிவேத்தியம் பண்ணுறதுனால நமக்கு நம்மளுடைய புத்தியானது ஒரு கலகம் இல்லாமல் மாறுது. எப்படி வந்து நீர் வந்து கலகம் இல்லாமல் இருந்தால் ஆகாசமே அதில் பிரதிபிம்பமாக தெரியுதோ, அதுபோல் கலகம் இல்லாத இந்த புத்தியை வந்து சுவாமியிடத்தில் அஷ்டமங்கல பொருட்களாக சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. மனோவிருத்திர் விசித்ராதே நிறுத்த ரூபேன கல்பிதா, நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே நமக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் தோன்றும். அதை தான் இந்த இடத்துல அசுரவேக சிந்தனை, நமக்கு அசுர வேகத்தில் இந்த சிந்தனை இருக்குமா. இப்போ நான் இங்கே நினைக்கிறேன், நான் வந்து அடுத்து எந்த ஒரு தேசத்தையும் நினைக்கலாம், பிறகு மறுபடியும் இங்கே நினைக்கலாம், அப்படி அசுர வேகத்தில் இந்த சிந்தனையானது இருக்குமா. அப்படி அசுர வேகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை அழகாக ஒரு கலையா, எப்படி நடராஜர் வந்து தில்லையில் ஆடுறாரோ அதுபோல் அழகான ஒரு கலையா சுவாமி இடத்துல சமர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்காங்க. துவனயோ கீத ரூபேன சப்தவாத்திய பிரபேததா, நமது சிந்தனை வந்து உள்நோக்கி முகமாக கொண்டு போனதுனால நம்ம மனசில் அநாகதநாதம் அப்படிங்கிற நாதம் கேட்கும். அப்படிப்பட்ட துவனியை வந்து பாட்டு கீத ரூபமாகவும் சப்த வாத்திய பிரபேததா வாத்தியங்களாகவும் சிவபெருமானிடத்தில் சமர்ப்பிக்க சொல்கிறாங்க. துவஜரூபேன
பிராணாத்யாஸ் சாமராத்மனா. நமக்கு இருக்கக்கூடிய மத்திய நாடியான சுஷும்னா வந்து எப்படி நீண்டு இருக்கோ அது போல ஒரு அழகான துவஜஸ்தம்பத்தை சுவாமி இடத்துல சமர்ப்பிச்சு நமக்கு இருக்கக்கூடிய 5 பிராணன், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் சொல்லக்கூடிய 5 பிராணனையும் சுவாமி இடத்துல சாமரமா சமர்ப்பிக்க சொல்றாங்க. அகங்காரோ கஜத்வேன, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய மலமான ஆணவத்தை சுவாமி இடத்தில் கஜமாக சமர்ப்பிக்க சொல்றாங்க. இப்போ யானை வந்து மதம் பிடிச்சா எப்படி காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்கையும் துவம்சம் பண்ணுதோ அது போல இந்த ஆணவமானது நமக்கு இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சத்பாவங்களும் அழிஞ்சிருமா. அப்படிப்பட்ட அகங்காரம் அசுரம் போல இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தை சுவாமி இடத்தில் எப்படி அழகா ஒரு யானை உலா வருதோ அது போல அழகான ஒரு யானையா சமர்ப்பிக்க சொல்றாங்க. கிருப்தோ தேகோ ரதாத்மனா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பௌத்திக சரீரத்தை சுவாமி இடத்தில் ஒரு தேராக சமர்ப்பிக்க சொல்றாங்க. பிறகு மனப் பிரகிரக ரூபேன புத்தி சாரதி ரூபதா, ஒரு தேர் இருந்தால் அந்த தேரை ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி 5 குதிரைகள் இருக்கும். அந்த குதிரைகள் வந்து சரியான முறையில் போனோம்னா அதுக்கு வந்து கடிவாளம் தேவை. அதுபோல் இந்த சரீரம் அப்படிங்கிற தேர் சரியான முறையில் போகணுன்னா மனப் பிரகிரகம், மனம் அப்படிங்கிற கடிவாளம் இருக்கும். அதை தான் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, கடிமனம் அடிமையாக புத்தி சாரதி ரூபதா. ஒரு தேர் இருக்குன்னா அந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி இருக்கணும். அப்படி வந்து இந்த உடல் அப்படிங்கிற தேரை ஓட்டுறதுக்காக புத்தி அப்படிங்கிற சாரதியை சுவாமி சமர்ப்பிக்க சொல்றாரு. சர்வமன்யமயா கிருப்தம் தவோபகரணாத்மனா சர்வம் ஆத்மீயம் புத்திமனஹா பிராணாதிக்கம் சிவபூஜாகரணத்வேன சமர்ப்பயேத். இது எல்லா விதமாக நம்ம என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுவாமி உனக்கு பூஜைக்குரிய உபகரணமாக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அது புத்தி, பிராணன், மனன் மூணு விஷயத்தையும் சுவாமி இடத்துல நிவேதனம் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, அதாவது அணு இருந்தால் கூட அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அனோகோ இவம் ஆணவம், அந்த அணுவிலும் அந்த ஆணவம் இருக்குமா. அப்படி நம்ம ஒரு அணுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சுவாமி இடத்துல சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரண பூஜாம் அப்படி வக்ஷ்யமான ரூபாம் தத் சமயே குர்யாத் தத பிரதட்சிண நமஸ்காரான் பிராசாதாபிமுகம் விதாய ததாக்ஞயா அக்னிகாரியம் குர்யாத் வன்ஹாவேவ விரஜேத். ஆவரண பூஜையை செய்ய சொல்கிறாங்க. சுவாமியை சுற்றி இருக்கக்கூடியது தான் இந்த ஆவரணங்கள். அது எப்படி பூஜை பண்ணணும்னா, பிரதமாவரணம் பூஜ்ய லிங்காகிரே பரிதக்ரமாத், லிங்கத்தின் மேலே ஈசானாதி அஸ்திராந்தம் வரைக்கும் பூஜிக்கணும். த்விதீயாவரணம் செய்வ லிங்க மத்தியேஷு பூஜையத், லிங்கத்தின் மத்திய பகுதியில் அனந்தாதி அஷ்ட வித்யேஸ்வரர்களை பூஜை பண்ணணும். திருத்தீயாவரணம் செய்வ வடஸ்யோர்த்வேத தேசிகே, அந்த பீഠத்தின் ஆரம்பிக்கிற இடத்துல நந்தியாதி கணங்களை பூஜை பண்ணணும். சதுர்த்தாவரணம் சாப்பி விஷ்ணு பீఠே சுயோஜயேத், அதற்கு கீழே இருக்கக்கூடிய விஷ்ணு பீഠத்தில் இந்திராதி லோகபாலர்களை பூஜிக்கணும். பஞ்சமாவரணஞ்சாத பிரம்மபீఠே சுயோஜயேத், அந்த பீடத்தின் அடிப்பகுதியாக இருக்கக்கூடிய பிரம்மபீடத்தில் வஜ்ராதி ஆயுதங்களை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு பிரதட்சிண நமஸ்காரான் பிராசாதாபிமுகம் விதாய ததாக்ஞயா அக்னி குரியாத், சுவாமிக்கு வந்து பிரதட்சிணம் பண்ணி சுவாமியின் முன்னாடி இருந்து நமஸ்காரம் பண்ணி இந்த பூஜையை வந்து பிறகு அக்னிகாரியம், இப்போ வந்து நமது ஹிருதயத்தில் சுவாமியை வந்து அநாகத சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை பூஜை பண்ணோம். பிறகு அமனஸ்க சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை நமது நாபியை வந்து ஒரு குண்டமாக பாவிச்சு எப்படி அக்னிகாரியம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாபௌ திரிமேகலம் குண்டம் தத்ராக்னிம் ச ஸ்வதசித்தம் விபாவ்ய, நம்ம நாபியில் வந்து 3 மேகலையுடைய ஒரு குண்டம் இருக்கிறதா நம்ம பாவிச்சுக்கிட்டு நம்ம தத்ராக்னிஞ்ச ஸ்வதசித்தம் விபாவ்ய, இந்த நாபி குண்டத்தில் வந்து ஏற்கனவே அக்னி வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறதா நம்ம வந்து பாவிச்சுக்கணும். தம் அக்னி அஸ்திரேன பிரஜ்வால்ய, அந்த அக்னியை வந்து நம்ம அஸ்திரமந்திரத்தினால இன்னும் நம்ம வந்து ஜுவாலிக்க வைக்கிறோம். தத்ராக்னோ கிஞ்சித் அங்காரம் கிரவ்யாதாம்சத்வேன பாவயித்வா தம் நிருத்திகோணே பரித்யஜ்ய, நம்மளோட நாபி குண்டத்தில் வந்து ஹோமம் பண்ணும் போது எந்த ராட்சசர்களும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறுத்தியில் வந்து கால்வாசி அக்னி வந்து நம்ம போட்டுக்கிறோம். குண்டஸ்தம் அக்னிம் நிரீக்ஷணாதிபிரவிஷோத்திய, நம்ம முன்பு பார்த்த மாதிரி நிரீக்ஷணம், புரோக்ஷணம், தாடனம், அபியுக்ஷணம், இந்த 4 சம்ஸ்காரங்கள்னால நம்ம அந்த அக்னியை வந்து சுத்தி பண்ணிட்டு தஸ்ய சிவாக்னித்வ சித்தியர்த்தம் ரேச்சக வாயுனா தம் சைத்தன்யம் ஆத்மனா ஹிருதயம் நீத்வா,
அது வந்து சிவாக்னியாக சித்திக்கிறதுக்காக அதோட உயிரை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ரேச்சக வாயுனால அந்த உயிரை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஹிருதயம் வரைக்கும் நம்ம கொண்டு போய் தத்ரத்தியன ஞானாக்னினா சம்யோஜ்ய நம்ம ஹிருதயத்தில் வந்து நம்ம சிவபெருமானை வந்து பூஜை பண்ணியிருப்போம். அந்த ஞானாக்னியில் வந்து நம்ம சம்யோஜனம் பண்ணி ததா சுஷும்னயா துவாதசாந்தம் நீத்வா தத்திர பரமசிவே சம்யோஜ்ய நம்ம சுஷும்னா நாடியினால் அந்த அக்னியை வந்து நம்ம துவாதசாந்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பரமசிவரில் வந்து நம்ம சம்யோஜனம் பண்ணிக்கிறோம். தத்தேஜ புஞ்சபிஞ்சரம் சூர்யாயுத சமப்பிரபம் தியாத்வா அதாவது பிந்துஸ்தானான் பரேஷாட்சாத் க்ஷோபாத் சஞ்சாயதேனலஹா அத்தஸ்தத் ரூபமவளம் கோட்டி மார்த்தாண்ட சந்நிபம் அந்த கோட்டி சூரியனோட பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த அக்னியை நம்ம பாவிச்சுக்கிறோம். அந்த அக்னியை வந்து தம் ஞானாக்னி ரூபம் பிரத்யானீய நாபிகுண்டே சம்ஸ்தாப்பிய அந்த ஞானாக்னி ரூபத்தை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம திருப்பி அந்த நாபிகுண்டத்திலே வந்து நம்ம ஸ்தாபனம் பண்ணிக்கிறோம். ஏவம் கிருத்தே சம்ஸ்காராந்தரம் அனபேட்ச சிவாக்னிர்பவதி நம்ம வந்து வெளியில் செய்யக்கூடிய யாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குண்ட சம்ஸ்காரமாக கனனாவகீரண பூரண சமீகரண சேச்சன குட்டண சம்மார்ஜன சமாலேபனங்கள்லாம் வந்து நம்ம குண்ட சம்ஸ்காரமாக பண்ணுவோம். அந்த அக்னி சம்ஸ்காரமாக நம்ம வந்து கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மம் நாமகரணம் அன்னப்பிராசனம் அப்புறம் வந்து சௌளம் உபநயனம் அப்புறம் விவாகங்கள் விரதங்கள்லாம் வந்து நம்ம சுவாமி அந்த அக்னிக்கு வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த சம்ஸ்காரம் பண்ணாலே போதும் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாமல் இந்த சம்ஸ்காரம் பண்ணாலே போதும் அப்படின்னு இந்த அந்தர்யாக விதியில் வந்து கொடுத்துருக்கு. தத்திர சிவாக்னிம் ரக்தவர்ணம் பஞ்சவக்ரம் தசபுஜம் சதாசிவ சமானாயுதம் ஜாத்வா அந்த அக்னியானது எப்படி இருக்குன்னா ரக்தவர்ணம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. பஞ்சவக்ரம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 முகங்களாக கூடியிருக்கு. தசபூஜம் 10 கைகள் உடையதாக இருக்குது. சதாசிவ சமானாயுதம் தியாத்வா சதாசிவர் வந்து கையில் என்னென்னலாம் ஆயுதங்கள் வச்சுருக்காரோ அந்த ஆயுதங்கள்லாம் இந்த அக்னியானது வந்து தரிச்சிருக்கு. தஸ்ய ஹிருதய கமலே ஆசனமூர்த்தி வித்யாதேக விநியாச புரஸ்தரம் சிவம் ஆவாஹ்ய அந்த அக்னியோட ஹிருதய கமலத்தில் வந்து நம்ம முன்பு பார்த்த மாதிரி நம்ம ஆதார சக்தி கூர்மாசனம் அனந்தாசனம் சிம்ஹாசனம் யோகாசனம் பத்மாசனங்கள்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணி அதுக்கு மேலே வந்து சிவபெருமானை வந்து பூஜை பண்ணுறதுக்காக நம்ம சிவாசனத்தை வந்து அங்கே கல்பனை பண்ணி அங்கே சிவபெருமானை வந்து நம்ம ஆவாகனம் வந்து செய்கிறோம். அடுத்து சுஷும்னா ஸ்ருவேன அந்த சுஷும்னா நாடியானது வந்து ஸ்ருவமாக நம்ம பாவச்சு நம்ம ஹோமத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து துவாதசாந்தஸ்தித அமிர்த தாராமயாஜ்யம் நம்ம வந்து முன்பு நம்ம அந்த பாத்தியாச்சமன ஆர்க்கிய பாத்திரங்கள்ல எல்லாம் வந்து நம்ம அமிர்தமயமான ஆஜ்யத்தை வந்து நம்ம பிடிச்சிருப்போம். அங்கேருந்து நம்ம ஆஜ்யத்தை வந்து நம்ம இந்த ஹோமத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். மூலேன அஷ்டோத்தரசதம் 8 வாரம் வா 8 வாரம் வா ஹுத்வா நம்ம மூலமந்திரத்தினால நம்ம 108 தடவை அல்லது 28 தடவை அல்லது 8 தடவை வந்து நம்ம ஆಹುತಿ வந்து கொடுத்துக்கிறோம். சாக்தாமிருத கிருத பரிபூர்ண நாபிகந்த கலாம் ஹிருதய கமலாங்கித சுஷும்னாம் அந்தஸ்ருச்சம் விபாவ்ய ஓம் ஹாம் சக்தயே வோஷட் இது பூர்ணாஹுதிம் ஹுத்வா நம்ம வந்து முன்பு அந்த அமிர்தமானது வந்து சக்திமயமாக இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம பாவிச்சிருப்போம். அந்த அந்த அமிர்தத்தை வந்து நம்ம அந்த கிருத்தமாக நம்ம பாவிச்சு அந்த சிற்கு நம்ம அந்த ஹிருதயத்தில் வந்து அந்த கமலா அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கமலம் வந்து சூடி இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை வந்து நம்ம சிற்கா பாவிச்சு அந்த அமிர்தத்தை வந்து அதில் வந்து பூரணம் பண்ணதாக நம்ம வந்து பாவிச்சு அதில் வந்து நம்ம சக்தையே ஓகட் என்ற மந்திரத்தினால நம்ம பூர்ணாகுதியை வந்து நம்ம சுவாமிக்கு செய்விக்கிறோம். ஹோம சமர்ப்பித்தம் சிவம் நாடி மார்க்கேன ஹிருத்பூஜிதே சிவே சம்யோஜ்ய நம்ம வந்து ஹிருதயத்தில் பூஜை பண்ண சிவபெருமான்கிட்ட நம்ம இந்த ஹோமம் பண்ணதை வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு அஷ்டபிஹி புஷ்பைஹி அபியர்ச்சிய பூஜாம் சமாபயேத் நம்ம இந்த அஷ்டபுஷ்பங்கள் நம்ம முன்பு பார்த்த மாதிரி நம்ம பவாதி கிரமத்தினால அந்த அஷ்டபுஷ்பங்களை வந்து நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த பூஜையை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பூமத்தியத்தில் வந்து நம்ம பரசிவரை வந்து சமாதி நிலையமாக நம்ம வந்து தியானிக்கிறோம். பூமத்தியே சர்வாவயவ சம்பூர்ண சுத்ததீப சமாக்கிருதிஞ்ச சிவம் சகல நிஷ்கல ரூபேண தியாத்வா நம்ம பூமத்தியத்தில் வந்து சிவபெருமான் வந்து சர்வ அவயவங்களும் வந்து சுத்ததீப சமாக்கிருத்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம சகல நிஷ்கல ரூபமாக லிங்க வடிவாக நம்ம வந்து சிந்தனை பண்ணிக்கிறோம். சிவம் சம்பூஜ்ய
பூஜ்ய பூஜக பாவேன த்விதாவஸ்திதா சிவோஹமேவேதி மனசமாதியதாம். நம்ம வந்து அந்த சிவபெருமானை வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு நம்ம அந்த பூஜை பண்ண பாவத்தை விட்டுட்டு பூஜிக்கப்பட்ட சிவபெருமான்ட்டே தியானஸ்ய விஸ்மிருதி பாவா சமாதி ரபிதீயத்தே. நம்ம சுவாமிகிட்டே நம்ம மெய் மறந்து சுவாமிகிட்டே நம்ம வந்து நம்ம மனசு எல்லாத்தையும் வந்து சமர்ப்பணம் பண்ணுறது தான் இந்த சமாதி நிலை. நம்ம வந்து சுந்தரமூர்த்தி நாயன்மார் வந்து எப்படி இந்த ஆடிஸ்வாதி தினத்தில் வந்து ஐராவத யானையில் வந்து சுவாமிகிட்ட வந்து மோட்சம் அடைஞ்சாரோ அந்த மாதிரி நம்மளோட உடம்பு எல்லாத்தையும் வந்து நம்ம சுவாமிகிட்ட வந்து லீனம் பண்ணுறது தான் இந்த சமாதி நிலையானது. இந்த அந்தரியாகத்தில் வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த சபை அவர்களுக்கு வந்து நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு நான் பேசினதில் ஏதாவது பிழை இருந்தால் பெரியோர்கள் ரட்சித்து மன்னிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். அதாவது காமிகாகமத்தில் வந்து அக்னிகாரிய விதி, அந்தர்யஜன விதி போன்ற விதிகள்லாம் கொடுப்பிருக்காங்க. இதில் வந்து அப்பைய தீட்சிதர்னு சொல்லக்கூடிய சிவார்ச்சனா சந்திரிகையில் இருக்கக்கூடிய அந்தர்யாகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே தான் அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததியில் இருக்கக்கூடிய சிவபிரதிஷ்டா விதியிலையும் இதே அந்தர்யாகத்தை கொடுத்துருக்கார். பிரயோக சந்திரிகா, நமது பாடநூலாக இருக்கக்கூடிய பிரயோக சந்திரிகாலையும் இந்த அந்தர்யாகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிறப்பாக கொடுத்துருக்கார். நமது குருநாதராக இருக்கிறவர் எங்களுக்கெல்லாம் பரீட்சாதிகாரியாக வரும்பொழுது இந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டிருந்தார். அந்த ஞாபகங்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்கு.